பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்க மதர்ஸ்க்கு ஒரு சில டைம் பிரஸ்ட் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஹெவியாக இருக்கும், பால் கொடுக்கவே முடியலங்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அது வந்து பால் கட்டின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பிரஸ்ட் என்கார்ஜ்மெண்ட். ஸோ இதுலேருந்து எப்படி ரிலீவ் ஆகுறதுங்கிறதுக்கு ஃபியூ டிப்ஸ் சொல்கிறேன். நம்பர் 1, ஃப்ரீக்வெண்ட் ஃபீட்ஸ் கொடுக்கணும் குழந்தைக்கு. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேபி 2 to 3 hours குடிச்சிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு 6 hours வரைக்கும் ஃபீட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா தான் இந்த மாதிரி பால் கட்ட ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் மேபி குழந்தை தூங்கிட்டாங்கன்னா யூ கேன் பம்ப் யுவர் மில்க் அண்ட் ஸ்டோர் இட். Number 2 is warm compresses before feeding. Either you can go have a warm shower, இல்ல அப்படின்னா hot water bag இல்ல warm towel எல்லாம் வச்சு breastல கொஞ்சம் மைல்ட் மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு டக்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி மில்க் ஃப்ளோ பெட்டரா இருக்கும். அண்ட் நம்பர் 3 is cold compresses after feeding. ஏன்னா என்கேஜ் ஆன breastல வந்து பயங்கர சோர்னஸ் இருக்கும், பெயின் இருக்கும். ஸோ ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பெயின் ரிலீவ் ஆகிறதுக்கு நீங்க கோல்டு பேக்ஸ் ஒரு 10 to 15 minutes வைக்கும் போது யூ வில் ஃபீல் பெட்டர், பெயின் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அண்ட் நம்பர் 4, ஃபீடிங் பண்றதுக்கு முன்னாடி நல்லா மசாஜ் பண்ணுங்க. சர்க்குலர் மோஷன்ல த்ரூ அவுட் த பிரெஸ்ட் டுவர்ட்ஸ் த நிப்பிள் பண்ணும்போது மில்க் நல்லா ட்ரெயின் ஆகி வரும்போது சீக்கிரமா எம்டி ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்பர் 5 அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் ப்ராப்பர் லேச்சிங். குழந்தை சரியா நிப்பிள் அண்ட் ஏரியோலாவை கம்ப்ளீட்டா மவுத்துக்குள்ள எடுத்துட்டு சக் பண்ணல அப்படின்னா மில்க் உங்களுக்கு ப்ராப்பரா ட்ரெயின் ஆகாம என்கார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே பண்ணியும் உங்களோட என்கார்ஜ்மெண்ட் ரிலீவ் ஆகல, சிவியர் பெயின் இருக்கு, ஃபீவர் இருக்கு, இல்ல அந்த ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷா ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக போய் டாக்டர் கிட்ட காமிக்கணும். ஏன் அப்படின்னா என்கார்ஜ்மெண்ட் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக இருந்துகிட்டே இருந்ததுன்னா இன்ஃபெக்ஷனாக கூட மாறிடும்.